பார்க்கும்போது ஒரு அன்பாக்சிங். என்ன மாதிரி அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு சுரிய லைட் செட். வாங்க இந்த பாக்ஸ் உள்ள நான் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் மேலே இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை தனியாக எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிடலாமே. வாவ், பேக்கோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஜாஸ்தி பாத்திரம் வெயிட் ஆகுது. இல்லை கீழே வச்சுக்க, வாட்டப்படலாம். பேக் தூக்கி வச்சுட்டேங்க. பேக்கே கொடுத்துக்கிறான் போல. இங்கே வந்து பேக் எப்படி பாருங்க, குவாலிட்டியாக நல்லா இருக்குது, சூப்பராக. இந்த பேக் எதுக்குன்னா நீங்கள் எங்கேயாவது வெளில இதை எடுத்துக்கு போய் ஃபோட்டோ ஷூட்டிங் பண்ண போகிறீங்கன்னா அது பேக் வச்சு அடுத்து போயிருக்கு. என்ன இருக்குன்னு பார்க்கலாம்ல. இந்த சைடில் 2 ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஓஹோ, இங்கே 2 இருக்கும். இதை புஷ் பண்ணி இழுத்துடணும். எது கீழே வச்சுக்கலாம். ஹைட்டு பத்தலை நினைக்கிறேன் உனக்கு. அப்படி கீழே வச்சுக்க தரையில். பயங்கரம் வெயிட் ஆகுது. இந்த சைடில் ஜிப். பேக்கு செம்மையாக இருக்கடா பார்க்கறதுக்கு. இந்த ஜிப்பு கூட பெருசாக இருக்குது. குவாலிட்டி டபுள் சைஸ் ஜிப் போல இது. இதோட முடியுது, இது மாதிரி இல்லை. ஓஹோ, அப்போ நிற்க வச்சுற ஓப்பன் பண்ண போலன்னா இது இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு. இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டா, வாரண்டி கார்டா? என்னடா அவன் கடலில் போய் லைட்டை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிறான். ஆமாம், இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இல்லை எப்படி செட் பண்ணது. செட்டப் ஒன்று செட் அவுட் ஒன்று கொடுத்துக்கிறான். சரி ஓகே, தெரியலாம் பார்க்கலாம். வேறு என்ன இருக்குது? ஜிங்கிட்டான் கொடை. ஓப்பன் பண்ண எத்தனை? 1 2 இது 2. இது கீழே இது தள்ளம் வர நல்லா குவாலிட்டியாக இருக்கா? ஃபுல் பங்காமே வச்சுருக்குது. அடப்பாய் வரும்போதே உடச்சி வச்சுக்கிறானுங்க. ஓப்பன் பண்ண சரி பண்ணிக்கலாம் முடியாது. சரி தனியாக தைச்சு தனியாக வச்சுரு. ஒரு கூடையாக இருக்குது. அது ஏதோ ஓப்பன் பண்ண கொரியர் வாங்கும்போது செக் பண்ணிங்க. இது மாதிரி பிரச்சனை ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க. செட்டாக தான் ரிட்டர்ன் பண்ண முடியும், ஒன்று ரிட்டர்ன் பண்ண முடியாது. அப்படியே காமி, ஃபுல் பங்காமிப்பா. அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகே, காற்று நல்லா அசையாது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் நிற்குது. ஆஹா, ஸோ மச்சி ஓரம் வச்சுரு. வேறு என்ன இருக்குது பாரு. என்னது இது? அதான் குடை மாதிரி தான், நம்ம ரெயினுக்கு யூஸ் பண்ணுற குடை மாதிரி தான் இருக்கும். வேறு என்ன இருக்குது பாரு. 4 லைட், எல்இ லைட்டு கரெக்டா? 4 எல்இடி லைட். 20 வாட்ஸா? 20 வாட்ஸு 4 லைட்டு. ஓகே, அப்படி கீழே வச்சுட்டு வேறு என்ன இருக்குது பாரு. ஸ்டாண்டு ஓப்பன் பண்ண அப்படியே. இது லைட்டு போகிற ஹோல்ட்ரு ஓப்பன் பண்ண வெளியே. எத்தனை இருக்குது? 2 இருக்கா 4 இருக்கா? என்னோட இருக்கணுமே. ஒரு இதில் 2 லைட்டு போகிறது. ஓகே, இன்னொன்று ஓப்பன் பண்ணி பார்த்துக்க. இதுமாதிரி டேமேஜ் வண்டி போயிடுறேன். தேவை ஆஃபரில் வாங்கினது ஒரு கொடை தான் வண்டி போயிருக்குது. ஆக்சுவலி இது ப்ரைஸ் வந்து 8000 நான் போட்டிருந்தாங்க. 4500 வாங்கினேன். சுவிட்ச் ஆஃப் ஆன் ஆகும் 2க்குமே இருக்குது. ஒரு லைட் வேணால் போட்டுக்கலாம், கூட பவர் பார்த்துக்கலாம். ஓகே, வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணி பாரு. இப்போ ஆஃபர்னால ஏதாவது சின்ன டேமேஜ் இது தான் செய்யுது. ஆனால் பெருசாக டேமேஜ் எல்லாம் இருக்காது. என்னது இது? எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துவாங்க. ஓப்பன் பார்த்துங்க நார்மலாக. அதுக்கப்புறம் கரெக்டாக ஃபோட்டோ எடுக்க போகும்போது அப்புறம் வண்டி போயிடுச்சுன்னா ஒர்க் பண்ண முடியாது.
ஒயர் நல்லா நீட்டாக இருக்கு போல. ஒயர் வெளியே எவ்வளோ நீட்டாக பார்க்கலாம். ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் வருமா? அப்படியே எடுத்து அங்கே ஃப்ளக்கில் போட்டு பார்க்கலாம். எடுத்து தான் பார்க்கலாம். அது இருக்குது அந்த ஃப்ளக்கில். ஏன்னா இங்கேருந்து அது ஒரு 2-3 மீட்டர் வரும். கீழே வச்சிட்றா, அதான் ஹைட்டு பார்க்க முடியும். ஓஹோ 3 மீட்டர் மேலே வருது. அப்போ போதும் சும்மா. ஓகே எடுத்துடு சும்மா. பரவாயில்ல, இவ்வளோ லென்த்தாக இருக்குது. ஒரு ஸ்டுடியோவுக்கு வந்து 10க்கு 10 ரூம் வந்தால் அந்த ஒயர் வந்து இந்த பக்கம் ஒரு 5 அந்த பக்கம் 5 கரெக்டாக இருக்கும். அது நம்ம முக்கியமான ஃப்ரெண்ட் ஸ்டாண்ட். 2 ஸ்டாண்டா? இதுவே வெயிட் இதான் வெயிட் போடுது. ஆக்சுவலி இப்போ இந்த இதில் வெயிட்டே தான் போடுது. நல்லா இந்த ஓப்பன் நல்லா பண்ணுறா. அப்படிதான் வருது. இந்த பாக்ஸ் ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்கான். பாக்ஸ் சின்னதாக கொடுத்துக்கிறானா? ஏன்டானே வந்து எப்படி இருக்கு? குவாலிட்டியாக இருக்காருனால இல்லை ரொம்ப மோசமாக இருக்குதா? சூப்பராக இருக்குது. நல்லா சொல்கிற. இந்த கண்ணி பார்த்து அப்படியா? என்னடா சிம்மில் காட்டுறல பீரிங் மாதிரி இருக்குது. இங்கே ஹைட் எது கொடுக்குறோம். ஆமாண்டா, அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அப்புறம் இருக்கும். செம்ம டைட்டாக இருக்குது. அவ்வளோ க்ரீப் போலக்குது. ஸ்ப்ரிங் வேறு இருக்குது. ஆக்சுவலி 9 ஃபீட் ஹைட் இது. 9 ஃபீட்டா? இல்லையா? என்னடா இது? ஸ்ப்ரிங்கு. ஓஹோ வெயிட் தாங்கிறதுக்கு. 6 ஃபீட் ஒரு மைட்டு. ஆனால் உனக்கு மேலே போகுது டே. அதுக்கு ஒரு 2 ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு கீழே இன்னொரு லாக் இருக்கு போகுதாடா. ஒரு ஹைட் செட்டப் இவ்வளோ ஹைட் ஆகிடுமா? அவ்வளோதான். இல்லை இவ்வளோ ஹைட் இருக்கா? 9 ஃபீட் வருது போல. கீழே 4 பக்கம் ஓப்பன் பண்ணி வைக்கிறது தெரியாது. லாக்கை ஓப்பன் பண்ணி ரிலீஸ் பண்ண கீழே 4 பக்கம் விரியும். அப்படி கீழே பக்கம் ஏன் இல்லை பாரு. ஃபஸ்ட்டு மேலே ஸ்டார்ட் பண்ண கீழே கம்மி பண்ணி கீழே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டு நிற்க வச்சுட்டு அப்புறம் ஹைட் பண்ணேன். ஸ்டாண்டு நிற்க வைக்க விட்டுட்டு அதுக்குள்ளேயோ. அது ஏன் தெரியுதா? இது இங்கே ஜம்ப் ஆகுது. இது லூஸ் பண்ணிட்டோம்னு வச்சு வேகமாக அப்படியே அது ஜம்பாக நிற்க அடிப்படாமல் ஓடிக்குது, உடையாமல் இருக்கிறதுக்காக. அதுதான் லைட்ஸு செட் பண்ணுறது, லாக் பண்ணுறது. இந்த ஒரு ரீசன் சைடில் போடல. கீழே கை வச்சுடு, கீழே கை வச்சுடு. அடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வருதாங்க இப்படி கீழே தள்ளு வெளியே. அப்படி தள்ளு. அப்படி தள்ளு. கரெக்டு தானே? உடஞ்சிட போகுது. எடுக்கின்ற வேலை உடச்சிட போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறா. திருப்படா அந்த பக்கம். கரெக்டு. கீழே கீழே. ஓஹோ இப்போ ஓப்பன் பண்ணி கீழே. அவ்வளோதானே செட்டப்பு. இப்போ இது பண்ண மடி. இப்போ எப்படி மடிக்குது மடி? அதான் தப்பு. இப்போ கீழே அமுக்கணும், ஃபுல்லாக கீழே அமுக்கணும். கீழே ஃபுல்லாக அமுக்கு, மேலே இருக்க அமுக்கு, ஃபுல்லாக அமுக்கு, ஃபுல்லாக அமுக்கு, ஃபுல்லாக அமுக்கு. இப்படி மடிக்கணும். அது புரியுதா? ரிவர்ஸில் மடிக்கணும். அப்படியே அமுக்கு, ஃபுல்லாக அமுக்கு. இப்போ அப்படியே கை மேலே எடு. ஓ இப்படி மடிக்கணும். ஆத்தியா? ஃபுல்லாக தர தாந்துட்டு கீழே அமுக்கணும். அப்படியே எதனா ஒரு கம்பியை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு அதுக்கப்புறமா இழுக்கணும். இப்போ அப்படி கீழே வச்சுட்டான். லைட்டாக அமுக்கு. அப்படியே மேலே ஏறு. அப்படியே மேலே ஏறு. அது ஓப்பன் ஆகிடும். இப்படி பிடிச்சிக்கிடா. மேலே ஏறு. இதை பிடிச்சிக்கோ. இந்த பிடிச்சிட்டு மேலே ஏறு. அப்படியே ஏறு. மேலே ஏறு. அதே தான் கீழே தரல. ஓப்பன் பண்ண டேமேஜ் இருக்கா அப்புறம் ஏதாவது? இது எவ்வளோ அகலம் வேணுமோ அவ்வளோ அவ்வளோ லாக் பண்ண. அப்படி லாக் ஆகிட முடியாது. இப்போ அகலம் கம்மியாக இருக்கா? இன்னும் அகலம் ஐயா. ஓ அது மாதிரி. இப்போ அப்படியே லாக் பண்ணேன். அப்படியே லாக் பண்ணேன்.
ஓ அகல அகல வச்சு லாக் பண்ண அப்படியே அதே காலத்தில் அப்படியே நிற்கும் போல். அப்படியே வச்சுட்டு அப்படி லாக் பண்ணேன். இப்போ அகலமாகுதா? இல்லை ஸ்டிப்பாக நிற்குதா? ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணு, அகலத்தை அட்ஜஸ்ட் பண்ணு. சப்போஸ் இடம் பத்தலைன்னா அது சின்னதாகிக்கணும். கீழே இருக்கிறது ஏற்ற இடம் பத்தலைன்னா கன்ஃபியூஸ் பண்ணுற மேலே தூளா இது. ஹைட்டு கம்மி பண்ணுற என்னடா நீ? போதும்டா கூட போதும். செக் பண்ணி நல்லா இருக்கானு பேர். இன்னொன்று நம்ம செக் பண்ணி எடுத்து இவ்வளோ தான் செட் பண்ணணும். இது வந்து ஸ்டாண்டர்ட் செட் பண்ண மெத்தட் இவ்வளோ தான். இது இந்த லாக்கை ஓப்பன் பண்ணிட்டு இப்படி பண்ணிங்கன்னா இது ஹைட்டு மேலே வச்சுக்கலாம். ஹைட் ஏறிடலாமா? எவ்வளோ ஹைட்டு போகுது அப்படியே ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணி எவ்வளோ ஹைட்டு போகுது? 9 feet மேலே போகுது. அப்போ 2 ஓப்பன் ஆச்சுல்ல. இப்போ இன்னும் போகுதில்ல இது. அவ்வளோ ஹைட்டுக்கு லைட்டு வைப்பாங்க. என்னடா இது? ஓகே சூப்பர். நம்ம எதிர்பார்த்த விட நல்லா குவாலிட்டியாக இருக்குது, நல்லா ஹைட்டாகவும் இருக்குது, நல்லா மாடலாகவும் இருக்குது. செட் பண்ணுற மாடல் நல்லா இருக்குது. இதே போல் இன்னொன்று செக் பண்ணிங்க. ஆக்சுவலியாக அவ்வளோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் நம்ம கீழே வந்து ஃபோட்டோ எடுப்போம். மண்டபம் ஸ்டேஜ் மேலே இருக்கும். அந்த ஸ்டேஜ் கவர் ஆகிற அளவுக்கு ஹைட் வச்சுருக்காங்க. நம்ம ஒரு 6 feet, ஸ்டேஜ் ஒரு 6 feetலாம் கவர் ஆகிற அளவுக்கு இவ்வளோ ஹைட் வச்சுருக்காங்க. பரவாயில்ல, நல்லா பிளான் தான் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. அது என்னது பர்ச்சேஸ் பண்ணி தேங்க்ஸ் ஆமா. மாஸ்டர் டிஜிட்டல். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஹைட்டு வச்சுங்க. உங்கள் ஹைட்டு வச்சுன்னு லைட்டு ஹோல்ட்ரு பல்பெல்லாம் மாட்டிட்டு கொடையை மாட்டிட்டு அப்புறம் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்போ மாட்டலாம் எப்படின்னு மாட்டான்டா தெரியலையாண்ணா? இப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். அப்படி தான் ஐயா. ஃபஸ்ட்டு டைட் பண்ணது எதாவது இருக்கா பாரு. பின்னாடி இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. டைட் பண்ணுறது. டைட்டாக அது போன இப்போ கிராஸாக நிற்கிது பாரு. அப்படி தான் நிற்கும் போல. இல்லை நான் வச்சு தப்பாக வச்சுட்டேன் நினைக்கிறேன். லூஸ் பண்ண அது என்ன உள்ளே போதா பாரு. உள்ளே இருக்குது இன்னும் கூட கேப் இருக்குது. நான் பின்னாடி 2 பக்கம் சுவிட்ச் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இது 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் கொடையை உள்ளே வச்சுட்டு டைட் பண்ணுறது. இது லைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது எங்கே இருக்குதுவா? ஓகே. இதை வந்து லூஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிடணும். கொடை அட்ஜஸ்ட் பண்ணுறது இதுவா? என்னோட பக்கம் பிடிச்சின்னு தான் பண்ணணும். இல்லைன்னா இது 2 சேர்த்து சுற்றுது. ஓஹோ அப்படியா இருக்கா? சரி ஓகே. செட் பண்ணு. அப்படி செட் பண்ணு. ஃபஸ்ட்டு இந்த நாசில் வந்து ஃபுல்லாக திருப்பிட்டு கேப் இல்லாத மாதிரி ஆக்கிடணும். ஓகே. அதுக்கடுத்தது ஃபுல்லாக இந்த கேப் இருக்குதுல்ல இங்கே அந்த ஸ்க்ரூ ஃபுல்லாக இறக்கணும். அதுக்கடுத்து டைட் பண்ணிடணும். ஓகே. கழட்டம் வராமல் இருக்குமா? ஓகே. இப்போ கோடையை செட் பண்ணு. இந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா மர டைப்பு B22 இல்லை. இது வேறு சொல்லுவாங்க, மறந்துட்டேன். லைட்டு வாங்கும்போது சப்போஸ் ஃபீஸ் போச்சுன்னா இந்த மாதிரி மர லைட்டாக வாங்கணும். ஸ்டாண்டு வந்து லைட்டுக்கு இந்த பக்கம் இருக்கணும். ஆமாம், லைட்டு பக்கம் தான் அது இருக்கணும். ஆப்போசிட் வச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு மொத்தம் லூஸ் பண்ணிடணும். இது இந்த கம்பி உள்ளே போகிற வரைக்கும் எல்லாத்தையும் லூஸ் பண்ணிடணும். எவ்வளோ தூரம் நம்மளுக்கு? விட ஃபுல்லாக விட நம்மளுக்கு தேவையான ஓகே. வெளிச்சதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். நம்ம இவ்வளோ வச்சுப்போம். இப்போ ரொம்ப கேர்லெஸ் ஆகிது கூட. நிமித்தி செட் பண்ண செட் பண்ண. ஏன்னா அப் அண்ட் டவுனுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுக்கிறாங்க. அதுக்கு பண்ணி லைட்டை கம்மி. அதுக்கு வந்து லைட்டு லைட்டை கம்மி. இன்னும் சரி டைட் பண்ணவே இல்லை. இங்கே டைட் பண்ணணும். இதுக்கானது பிடிக்குது. இது
இது டைப் பண்ணால் தான் இதான அமையுது. ஓகே. இந்த அளவுக்கு டைப் பண்ணிக்குவாங்க இதை. எத்தனை லைட் செட் பண்ணு. சரி வாங்க இந்த 2 லைட்டை மாட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு லைட் விடலாம். அது மேலே டேபிள் ஐயா கம்மியாக நான் வந்துருக்கேன். ஓப்பன் பண்ணு. ஃபுல்லாக சேஃப்டியாக ரேப் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்ததில்ல கொரியரில். இதெல்லாம் கட்சி தான். என்ன கம்பெனிடா அது? ஹெச்பிஎல். இது 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருவாங்க. 3 ஸ்டாரா? எல்இடி அது. ஓகே. GLO LED பல்ப். ஓப்பன் பண்ணு எப்படி பார்க்கலாம். வரும்போது ரேப் பண்ணியிருக்காங்க, ஆனால் கூட டேமேஜ் ஆகிருக்குது. என்ன டேமேஜ்? பாக்ஸா? உள்ள லைட் எப்படி இருந்தோ எடுக்கும்போது எவ்வளோ தலை கடை வச்சுட்டுக்கிறேன் நீ. நல்லா தான் இருக்குது. பெருசாக இருக்குது. ஓடரில் பார்க்கும்போது சின்னதாக இருக்குன்னு நினச்சேன். 20 வாட்ஸ் சும்மா. லைட் செட் பண்ணு இப்போ ஹோல்டரில். லைட் செட் பண்ணல, சுவிட்ச் போட்டு பாரு. கொடைக்குள்ள மாதிரி. ரொம்ப டைப் பண்ணுறீங்க. ஏன் என்னாச்சு? இதுக்கு மேலே போனால் வடிச்சிக்கும். என்னடா சொல்கிறேன்? இது வரேன் டைட்டாக ஆயிடுச்சு இது மாதிரியே. ஓகே. ஒரு லைட்டை போடு. 2 லைட் தனித்தனி சுவிட்ச் வச்சுக்கிறாங்க. ஒரு பவர் பார்த்தாலும் 2 சுவிட்ச் போட்டுக்கலாம். இப்போ ஒன்று போதுன்னா 1 போட்டுக்கலாம். இது இன்னும் டைட் பண்ணலாம் சரியா? நீ எவ்வளோ லூஸ் ஆகிது பாரு. ஃபுல் டைட் பண்ணால் வச்சுக்க முடியும். ஏன்டா உடையின் மேலே செட் பண்ணிக்கிற இவ்வளோ காசு கொடுத்து வாங்குது ஏன்டா? ஓகே ரெடி. போதும். 1 2 ஆன் பண்ணு. 3. வாவ் சாப்பா. கண்ணே கூசுதுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கிட்ட வந்து பாருங்க. இன்னொரு லைட் போடு. ஓகே போட பார்க்கலாம். ரெண்டு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சிங்கிள் லைட்டும் இருக்குது. டபுள் லைட்னா நம்ம லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் சிங்கிள் வாங்கிட்டீங்கன்னா வச்சுங்களேன். ஆன் பண்ணு. 1 2 3. அப்பா. சப்போஸ் சிங்கிள் லைட் வாங்கிட்டீங்கன்னா வச்சுங்களேன், வெளிச்சம் பார்த்தாலும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியாது வெளிச்சத்தை. ஸோ டபுள் வாங்கிட்டிங்கன்னா ஹையஸ்ட்டாக வாங்கிட்டிங்கன்னா மினிமம் என்ன ஸ்லோ பண்ணிக்கலாம் நம்ம. வெளிச்சம் பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. சூப்பராக எவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தீங்களா? இது சிங்கிள் லைட்டு. இதே செட்டப் தான் இன்னொரு லைட்டும். லைட் ஆஃப் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைட் ஆஃப் பண்ணுறேன். இதுதான் பிரைட்னஸ், அதோட பிரைட்னஸ். இது ரெண்டுமே ஆஃப் பண்ணிடுறேன். இது நார்மலு லைட்டு பாருங்கள். ஒன்று எவ்வளோ பிரைட்னஸ் அந்த கிளியராக இருக்குது பாருங்கள் பிக்சர். நல்லாயிருக்கு. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. கஷ்டப்பட்டு எப்படி செட்டப் பண்ணிட்டேன். சரி வாங்க எப்படி என் ஃபேஸ் இதுன்னு பார்க்கலாம் இந்த லைட்டில். இது வந்து லைட் செட்டப் பண்ண பிறகு செட் பண்ணிட்ட பிறகு எடுத்தது. இது வெளிச்சம் ஆஃப் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 2 லைட் போட்டிருக்கேன் எல்லாத்துக்கும். நான் ஒரு பக்கம் லைட் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டேன். இது ஒன் சைட் லைட். இது ஒன்று சைட் ஆஃப் பண்ணுறேன். ஆக்சுவலி தான் நார்மல் வெளிச்சம் இப்படி தான் இருக்குது. இந்த ரூமோட வெளிச்சம் இவ்வளோ தான். இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் இது ஓரளவுக்கு கொஞ்சம் ஷேடு வராமல் இருக்கா? ஓகே. இன்னும் கொஞ்சம் கிளியராக வேணும் அப்படின்னா இன்னொரு பக்கம் லைட்டு போட்டுக்கணும். ஓகே நல்லா கிளியராக இருக்குது. இன்னும் கிட்டவா ஃபேஸில் எந்த ஷேடும் இல்லை பார்த்தீங்கன்னா. செல்ஃபோன் பேக் சைடில் காது கீழே இந்த எல்லாம் ஷேடு தெரியும். இந்த லைட்டில் வச்சு எந்த ஷேடும் இல்லை. கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் ஹார்டாகிற மாதிரி இது வெளிச்சம், சாஃப்டாக இல்லை. அப்போ என்ன பண்ணிங்கன்னா கொடை இருக்குது இல்லையா, இந்த லைட்டுக்கும் இந்த கொடைக்கும் உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டை அது பாருங்க. இந்த லைட்டுக்கும் இந்த கொடைக்கும் லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை அப்படி லைட்டை முன்னுத்துடுங்க. அப்படி முன்னாடி தள்ளிங்கன்னா லைட்டோட வெளிச்சம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஹார்டாகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ தான் செட்டப்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வந்து என்னோடய ஸ்டுடியோவும் பட் தென் என்னோடய யூடியூப் வீடியோவும் எடுத்துக்காக வாங்க லைட்டு. இது பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் விஜய் மாதிரி இருந்தேன்னா ஷாருக்கான் மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடா போய்